வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கிறோம். இலங்கையில காலநிலை மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையிலும் அரசியல் சார்ந்த விடயங்களும் விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றது. முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜித சேனாரட்னம் தற்போதைய ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அவர்கள் தேர்தல் காலத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு எதிர்மாறாக செயற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை ஒன்று ஊடகங்களுக்கு சுவை வழங்கி இருக்கின்ற நேரம் சொல்லியிருப்பார். அவர் சொன்னதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அண்மையில் இடம்பெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியில அரசு பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருப்பார்கள். அங்க நீங்க கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒருவருக்கு தலா 50,000 ரூபாய் என்பது உள்நுழைவுக்கான கட்டணமாகவும், நீங்க போய் அமர்வதற்கு உங்களுக்கு என்று நாட்காலிகள் ஒடுக்கப்படுகின்ற பட்சத்திலும் 5 லட்சம் ரூபாய் என்பது அதற்கான கட்டணமாக அறவிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அரசு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அரசு தரப்பு கலந்து கொண்டிருக்கின்ற இந்த செலவுக்காக 10 லட்சம் ரூபாய் செலவுல மேசைகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த பணத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்கி இருக்கலாம் தான் என்று ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அதே நேரம் தற்போது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் என்பது இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்த அவர்களுடைய கட்சி தவிர பிற கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ஊழல் செய்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்போது நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது போல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார். அதே நேரம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாக அதற்கு எதிர்மாறாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அமைச்சு பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்புக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் தாங்கள் அமைச்சு பதவி ஏற்றாலும் பேருந்துல பயணம் செய்து நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு வருவோம், உணவு வீட்டில இருந்தே கொண்டு வருவோம் போன்று பல விடயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க இப்ப என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது போலவும் இப்போது இருக்கின்ற அமைச்சர்களும் கூட அதிசொகுசு வாகனங்களை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சில குற்றச்சாட்டுகளை முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தற்போதைய அரசாங்கத்தின் மீது எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார். இலங்கையின் முன்னாள் அமைச்சர்களுடைய இல்லம் என்பது தற்போது அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றது. இதற்கு காரணமாக அமைந்தது ஆட்சிக்கு வந்து அமைச்சர் பொறுப்புகளை ஏற்றிருக்கின்ற எந்த ஒரு அமைச்சர்களும் தங்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லம் வேண்டும் என்று இதுவரைக்கும் கோரிக்கை முன்வைக்கவில்லை. எனவே அந்த இல்லங்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 35 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தங்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை கோரியிருக்கின்றார்கள். தற்போது 20 தொடக்கம் 30 இல்லங்கள் என்பது மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், அந்த திருத்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்ததுக்கு பிற்பாடு யாரு கேட்கின்றார்களோ அவர்களுக்கான இல்லங்களை வழங்குவதற்கு தயார்படுத்தல்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்த எண்ணிக்கை என்பது 80 மொத்தமாக 108 இல்லங்கள் என்பது இருக்கின்றது. அதுல 80 இல்லங்கள் என்பது தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசு தரப்பினருக்கும், மிகுதியாக இருக்கின்ற 28 இல்லங்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கோருகின்ற பட்சத்தில் அவர்களுக்கான இல்லங்கள் என்பது வழங்கப்படும். இந்த இல்லம் வழங்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் 40 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கின்ற உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு வந்து போவதற்கான செலவினங்கள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்படும். எனவே 40 கிலோமீட்டர் எல்லைக்கு அப்பால் இருக்கின்ற உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ இல்லங்கள் கோருகின்ற பட்சத்தில் அரசு தரப்பு அவர்களுக்கான உத்தியோக இல்லங்கள் வழங்கப்படும். அதுவும் சில அடிப்படை விடயங்கள் பார்க்கப்படும். இந்த 40 கிலோமீட்டர் பார்ப்பது போலவே யார் முதல்ல அந்த இல்லங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்களோ அந்த பட்டியலுக்கு ஏற்றதுவாறு இந்த இல்லங்கள் என்பது வழங்கப்படுவது வழமையான ஒரு விடயம். இந்த வாரம் இடம்பெற்றிருக்கின்ற இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பாக பல கருத்துக்கள் என்பது வெளியாகின்ற நேரம் மீண்டும் தமிழ் தரப்புக்கு என்னதான் புதிய ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பி வாக்களித்திருந்தாலும் கூட தமிழ் தரப்புக்கு சர்வதேசத்தினுடைய நீதி விசாரணை என்பது தேவைப்படுகிறது, கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மாவீரர் தினத்துல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழர்களினால் இந்த கோரிக்கை என்பது முன்வைக்கப்படுகிறது. மாவீரர் தினத்தையொட்டு பிரித்தானியாவில தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நடத்தி இருக்கின்ற மாவீரர் நிகழ்வுல கலந்து கொண்டதுக்கு பிற்பாடு அங்கு ஏற்பாடு எல்லாம் நிறைவடைந்து அங்கு விளக்கு ஏற்றப்பட்டதுக்கு பிற்பாடும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காணாமலாக்கப்பட்டோருடைய விவகாரங்கள், அதே போல இலங்கையில இடம்பெற்ற போர்க்குற்றம் சார்ந்திருக்கின்ற விசாரணைகளுக்கு சர்வதேசத்தினுடைய தலையீடு தேவை. மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற நாடுகள் கண்டிப்பாக இலங்கையினுடைய விவகாரத்துல தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மழையுடனான வானிலை காரணமாக பல்வேறு மக்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பு எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரிப்பை சந்திக்கின்ற நேரம் உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் 15 பேர் இறந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்ற நேரம் சீரற்ற வானிலை காரணமாக 24 மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 24 மாவட்டத்திலும் 1,41,261 குடும்பங்களைச் சேர்ந்த 40,75,000 பேர் இதுவரை
இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதுல 9,937 குடும்பங்களைச் சேர்ந்த 32,361 பேரும் 366 முகாம்களில் இப்போது வரைக்கும் தங்க வைத்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சொல்லியிருக்கிறது. 101 வீடுகள் இதுவரைக்கும் முற்றாக சேதமடைந்திருக்கிறது. 2,591 வீடுகள் என்பது பகுதிகளில் சேதமடைக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவர தகவல்கள் அறிய முடிகிறது. நீங்களும் காணொலிகள் வாயிலாக அவதானித்திருப்பீர்கள். பல வீடுகளுடைய கூரையும் தாண்டி மழை வெள்ளம் என்பது அடித்து சென்று கொண்டிருக்கிறது. நிறைய பேர் காணாமல் போயிருந்தார்கள். ஆங்காங்கே காணாமல் போயிருந்த சிறார்களுடைய உடல்கள் கூட கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக அரசு தரப்பும் சரி, வானிலை எச்சரிக்கையாக விடுக்கப்படுகிற விஷயம், தேவையில்லாமல் வெளியில செல்ல வேண்டாம். அதே போல இந்த வெள்ளத்தை பார்வையிட போகின்றேன் என்று விளையாட்டுத்தனமாக சில வெள்ள அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்ற இடங்களுக்கு போக வேண்டாம் என்பதும், அதே போல அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையங்கள்ல தங்க வைத்திருக்கின்ற மக்கள்கிட்ட தேவையில்லாம போய் தொந்தரவுகள் மேற்கொள்ள வேண்டாம். அங்கு போய் கூடக்கூடாது என்றால் அவர்களுக்கு இருப்பதற்கு போதிய அளவான இடவசதிகள் இல்லாத காரணத்தினால் பார்வையாளர்கள் அடிக்கடி அங்கு செல்வதன் மூலமாக அவர்களுக்கு இன்னும் அதிகமான கஷ்டங்கள் ஏற்பட்டு வருவதாக, தேவையில்லாம இப்படி வெளியில செல்ல வேண்டாம் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு மழை வீழ்ச்சி குறைவடைந்திருந்தாலும் மீண்டும் இந்த புயல் என்பது வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை அவதானிய மையம் என்பது சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவையும் இந்த புயல் வருகின்ற நாட்களில் தாக்கும் என்ற விடயத்தையும் நேற்று நாள் செய்திகள் மூலமாக அறிய முடிந்தது. இது பற்றி இருக்கிற முழுமையான விஷயங்கள், இது பற்றி இருக்கிற மேலதிக விடயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்தும் காணொலிகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் இது பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.